தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இன்று ஆட்சி அமைத்து தேர்தல் காலங்களுக்கு முன்னைய காலத்தில் சொன்னவற்றை இன்று நிறைவேற்றி வருகிறது படிப்படியாக. அதன் நிமித்தமாக இங்கே இருக்கும் அரசியல்வாதிகள் என்று கூறிக்கொள்பவர்கள் அரசியலிலிருந்து ஒதுக்கப்பட்டவர்கள், மக்களால் ஒதுக்கப்பட்டவர்கள், யுத்தம் முடிந்து 16 ஆண்டுகளாக நம்பி 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 திரும்ப திரும்ப வாக்களித்திருந்தார்கள். அவர்கள் இந்த முறை தேர்தல் காலத்திலிருந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் இன்று தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக அணிதிரண்டு விமர்சிக்கின்றார்கள். அவர்கள் முன்னைய காலத்தில் எடுத்துக்கொண்ட டக்ளஸ் தேவானந்தா, இதே வீடும் டக்ளஸ் தேவானந்தா ஒன்றுனவர்கள் யாரும் நினைக்கவில்லை, அவர்களும் கூட்டு சென்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு எதிராக பல அவர்கள் கட்சிக்காரர்களையே பிரச்சாரத்திலேயே உருவாத்துறை படுகொலை செய்யப்பட்டார்கள். பலர் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தார்கள். அரசியல் ரீதியாக பலர் ஊடகங்களுக்கு தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது. இன்று அவர்களுடன் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். எம்மது அரசாங்கத்தை பொறுத்தவரைக்கும் வடபகுதியில் நீதியை பெற்றுக் கொடுப்பது நடைமுறை இன்று நடைபெற்றுக் கொண்டது. ஸ்கேனிங் மூலம் நாங்கள் இத்தனை உடல்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று நாளுக்கு நாளாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம். நீங்கள் முந்தைய அரசாங்கத்தை பாருங்கள், புதகுலியை தோண்டுவார்கள், 2-3 நாள் அது இல்லை, மறைக்கப்பட்டிருக்கிறது. அப்போது கொந்தளிக்காதவர்கள், அப்போது சைன் வேண்டாதவர்கள் இன்றே நாங்கள் நீதியை பெற்றுக் கொடுத்து அதை பூரணமான உடல்களை வெளியில் எடுக்கும் போது கொந்தளிக்கிறார்கள். எந்த அரசாங்கமும் முன்னைய காலத்தில் எடுக்கப்பட்ட உடல்களை மக்களுக்கு காட்டி இருக்கிறதா? இவ்வாறு ஊடகங்களுக்கு படம் எடுத்து காட்டி இருக்கிறதா? ஊடகத்தை சென்று பார்வையிட விட்டிருக்கிறதா? இல்ல, இந்த ஊடக நேரத்துக்கு போயிடாது. தேசிய மக்கள் சக்தியை சூழ தமிழ், சிங்கள, முஸ்லிம், மலைய, பேகர் அனைவரும் அணிதிரள்வது எவராலும் தவிர்க்க முடியாது என்றது இந்த இடத்தில் ஆணித்தனமாக கூறுகிறேன். அதனால் அவர்கள் எல்லோரும் பயந்திருக்கிறார்கள். இன்று எமது நாட்டின் ஜனாதிபதி வடக்குக்கு விஜயம் செய்யும் போது அவரது முகப்புத்தகத்தை பாருங்கள். அவரது முகப்புத்தகம் முதலாவது மொழியாக தமிழ் மாறுகிறது. ஏனென்றால் வடக்குக்கு விஜயம் செய்யும் போது வடக்கை தமிழில் கையாள வேண்டும் என்று அவர் பல இடங்களில் கூறியிருக்கிறார். தமிழரசு கட்சியால் அரசியல் அஜெண்டாவாக ஒரு கர்த்தால், எமது அரசியலில் பழக்கப்பட்டதுதான் ஒரு கர்த்தால். அது மக்களால் முன்னெடுக்கப்பட்டிருந்திருந்தால் அது வெற்றி அளித்திருக்கு. இது அரசியல் நோக்கத்துக்காக செய்யப்பட்ட கர்த்தால். அது மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் அரசியல் அதிகாரத்தை தங்களது கர்த்தாலால் நிரூபிக்க முடியும் என்று பறைசாற்றியிருந்தார்கள். அவர்களது அதிகாரம் வடபகுதியில் இல்லை என்பதை இந்த கர்த்தால் உணர்த்தி இருக்கிறது. வடபகுதி மக்கள் புறக்கணித்து விட்டார்கள். ஏன் திரும்ப திரும்ப இங்கே உளறுகிறீர்கள், கத்துகிறீர்கள், மக்களின் இயல்பு நிலையை குழப்பதற்காக இவ்வாறான கர்த்தாலை செய்கிறீர்கள்?